Good morning, students. I am your maths teacher. Today, we are going to see exercise 3.19 ல 11th sum பார்க்க போகிறோம். The question is, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க ABCD and I அப்படின்னும் போதே நீங்கள் ஏற்கனவே நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் பார்த்துருக்கோம். I is nothing but identity matrix. ஐனா என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டயக்னலில் மட்டும் நம்பர் இருக்கணும், அதுவும் 1 மட்டும்தான் இருக்கணும், மற்ற எல்லாமே 0வாக இருக்கணும். திஸ் இஸ் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு 2x2 ஆர்டர் உள்ள ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 0 0 1 அப்படின்னு. இதை கொடுத்துட்டு ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு BC minus AD into I means identity matrix into identity matrix 2 by 2 identity matrix வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்மளை ஷோ பண்ண சொல்கிறாங்க. Let us go to the solution. இதில் நம்ம LHS எடுத்துக்க போகிறோம். LHSல என்ன கொடுத்துருக்காங்க? A ஸ்கொயர் மைனஸ் A ப்ளஸ் டி இன்ட்டு ஏ கொடுத்துட்டாங்க. இதில் இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். A ஸ்கொயர் அப்படின்னா என்ன? எப்போ ஏ ஸ்கொயர் கிடைக்கும் நமக்கு? ஏ ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? ஏ இன்ட்டு ஏ எழுதலாம் இல்லையா? அப்போது ஏ இன்ட்டு ஏன்னா நமக்கு ஒரு மேட்ரிக்ஸே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏன்ற மேட்ரிக்ஸை 2 டைம்ஸ் எழுத போகிறோம். ஏன்னா ஏ இன்ட்டு ஏ இஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ ஸ்கொயர் கிடைக்க போகுது. ஓகேவா? அதனால தான் 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். மைனஸ் ஏ ப்ளஸ் டி அப்படியே எழுதிக்கலாம். கேபிட்டல் லெட்டர் ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். ஏபிசிடி அப்படின்ற ஏ மேட்ரிக்ஸை எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க 2 டைம்ஸ் நம்ம ஏ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா? அதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன ரூலு? ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் என்ன? ஏபி. அடுத்தது செகண்ட் மேட்ரிக்ஸில் எத்தனை ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1 2 ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குது. அப்போது அந்த ஸ்லீப்பிங் லைனில் இருக்கிறத 2 டைம்ஸ் எழுத போகிறோம். அதுவும் எப்படி எழுத போகிறோம்? ஏ ப்ராக்கெட் ப்ளஸ் பி ப்ராக்கெட். அதே மாதிரி எத்தனை டைம் எழுதணும்? இதை 2 டைம்ஸ். 1 டைம் எழுதிட்டோம், இன்னொரு டைம் எழுதுகிறோம். ஏ ப்ராக்கெட் ப்ளஸ் பி ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் சிடி. அது சிடியும் அதே மாதிரி 2 டைம்ஸ் எழுத போகிறோம். சி ப்ராக்கெட் ப்ளஸ் டி ப்ராக்கெட், சி ப்ராக்கெட் ப்ளஸ் டி ப்ராக்கெட். அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ எதை ஃபில்லப் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் ஏசியை ஃபில்லப் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரணும்? ஏசி. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டிங் லைனு பிடி, அதை ஃபில்லப் பண்ணிட்டோம். இப்போ செகண்டு கொடுத்துருக்குற இதில் என்ன எழுத போகிறோம்? நம்ம மேலே என்ன ப்ராக்கெட்டில் போட்டோமோ அதை அப்படியே எடுத்து கீழையும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். ஏசிபிடி அப்படின்னு கீழையும் போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரொசீஜர் எழுதிட்டோம். மல்டிப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா இங்கே வெளியில் இருக்க இந்த ஏ ப்ளஸ் டி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்க மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி எடுத்துகிட்டு போய் ஏல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ அந்த ஏவை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும்? நம்ம ஏ கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், டி கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ இன்ட்டு ஏ என்ன வந்துடும் நமக்கு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு டி, அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே போட்டுக்கணும் ஏடி. அப்போ எப்படி வரும் நமக்கு இந்த மேட்ரிக்ஸு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. அதே மாதிரி பி எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஏபி ப்ளஸ் பிடி. சி எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஏசி ப்ளஸ் சிடி. டி எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஏடி ப்ளஸ் டி இன்ட்டு டி, டி ஸ்கொயர். இப்படி நமக்கு மல்டிப்ளை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இங்கே ஏ ஸ்கொயருக்கு போட்டோம் இல்லையா? அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும் அப்போ பாருங்கள்? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. நெக்ஸ்ட்டு ஏபி ப்ளஸ் பிடி. நெக்ஸ்ட்டு சிஏ ப்ளஸ் சிடி. நெக்ஸ்ட்டு பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர். இதை எழுதிட்டோம். மைனஸ் நம்ம அங்கே போட்ட மேட்ரிக்ஸை ஒன்றும் மாற்றலை நம்ம, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன செய்யணும்? நடுவில் சிம்பிள் என்ன இருக்குது? சப்ராக்ஷன் சிம்பிள் இருக்குது. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். எப்படி சப்ராக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மை மைனஸ், அப்படியே எல்லாத்தையும் மைனஸ் போட்டு எழுதிக்க போகிறோம். என்ன சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி. அதே மாதிரி இங்கே ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் ஏபி மைனஸ் பிடி. AC plus CD minus AC minus CD.
பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர். இதை எப்படி நம்ம சப்ராக்ஷன் சிம்பிள் போட்டு எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டேர்ம்லேயும் பாருங்கள், A11 பாருங்கள் ஏ ஸ்கொயர் இருக்குது, அதே மாதிரி மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயரில் மைனஸ் ஏ ஸ்கொயரையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 0 வந்துடும் இல்லையா. அப்போது எதெல்லாம் 0 வருதோ அதெல்லாம் நம்ம இப்போ இங்கே கேன்சல் பண்ணி காட்ட போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரே மாதிரி டேர்ம் நெகட்டிவ் சிம்பிள் ஆப்போசிட் சிம்பிள் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏபி இருக்குது, அதே மாதிரி மைனஸ் ஏபி இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி மைனஸ் பிடியையும் கேன்சல் பண்ணலாம். ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சிடி மைனஸ் சிடியை கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே பார்த்தா பிசி கேன்சல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, டி ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் டி ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் டி ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம். இவ்வளோ தான் நம்ம இதில் கேன்சல் பண்ண முடியும். இப்போ இதில் ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ரிமைனிங் என்ன இருக்குது, பிசி மைனஸ் ஏடி, இதில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ 0. அதே மாதிரி தேர்ட் டேர்ம்லையும் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, 0. நெக்ஸ்ட்டில் பிசி மைனஸ் ஏடி, இதுதான் நமக்கான ரிமைனிங் டேர்ம்ஸ். இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் 2 டேர்ம்ஸ் தான் இருக்கிறதே, மீதியெல்லாம் ரெண்டும் டயக்னலில் இருக்கிறது தான் நமக்கு டேர்ம்ஸ் இருக்குது, மீதியெல்லாம் 0 ஆகிடுச்சு. அப்போ டயக்னலில் இருக்கிறதும் சேமாக இருக்குது பாருங்கள். அப்போது அந்த சேமாக இருக்கிறத we can take it out as a common term. அப்போ காமன் டேர்ம்னா எடுத்துட்டிங்கன்னா எதை எடுத்துடலாம், பிசி மைனஸ் ஏடியை வெளியில் எடுத்துடலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம், பிசி மைனஸ் ஏடி எடுத்துட்டோம்னா அங்கே என்ன இருக்கும், இப்போது 1. இப்போ 1001. இந்த 1001ன்றது என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது 2 × 2 உள்ள ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதை எந்த சிம்பிளில் டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஐன்ற சிம்பிளில் டினோட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு ஐ. அப்போ கொஷினில் கேட்ட மாதிரியே நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டியாச்சு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, we can go to the next question. 12th question. 12th sum என்னன்னா, if A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, Bன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, verify that AB whole transpose equal to B transpose A transpose. 7th sumல கூட உங்களை ஒரு transpose sum செய்ய சொன்னேன். அது வந்து சப்ராக்ஷனில் இருந்துச்சு, இங்கே நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் வில் கம் அண்டர் 5 மார்க் கொஷின். எல்லா கொஷின் பேப்பர்லையும் இந்த கொஷின் ஒன்று கேட்பாங்க, அதனால் லிசன் கேர்ஃபுல்லி. இப்போது பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, ஒரு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் போகலாம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். அப்போ ஏபி எடுத்துக்கிறோம். ஏபி மீன்ஸ் we have to multiply A matrix and B matrix. So take the A matrix first. 5 2 9 1 2 8. This is A matrix. B matrix எடுத்துக்கிறோம். 1 7 1 2 5 minus 1. This is B matrix. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம மல்டிப்ளை பண்ணது சேம் ஆர்டரில் இருந்தது, மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமா பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன ரூலு, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம்ஸ்னால் என்னது, ஸ்டாண்டிங் லைன். எத்தனை ஸ்டாண்டிங் லைன் இருக்குது, 3 ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குது. செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ எத்தனை ரோ இருக்குது பாருங்கள். செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோனா என்னது, ஸ்லீப்பிங் லைன். அது எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ இதுவும் 3 அதுவும் 3. அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாருங்கள், என்ன ஆர்டரு, 2/3. இதோட ஆர்டர் என்னென்னா 3/2. அப்போ 3 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரெண்டுத்தோட ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸாக நமக்கு இப்போது ஆன்சர் கிடைக்கணும். என்ன மேட்ரிக்ஸாக கிடைக்க போது, 2/2. இப்போ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நமக்கு ப்ரொசீஜர் ஒன்று தான், நம்ம மல்டிப்ளை பண்ண முடியுமான்றதை மட்டும் பார்த்துட்டு எல்லா விதமான மல்டிப்ளிகேஷனுக்கும் ப்ரொசீஜர் ஒன்று தான். என்ன ப்ரொசீஜரு, ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்க ஸ்லீப்பிங் லைன் என்ன, ஸ்லீப்பிங் லைனு 5 to 9. இதில் ஸ்டாண்டிங் லைன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 2 ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குது. அப்போ இது 2 டைம்ஸ் எழுத போகிறோம். அப்போது 5 bracket + 2 bracket + 9 bracket. இதை இன்னொரு டைம் எழுதுகிறோம், 5 bracket + 2 bracket + 9 bracket. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் லைன் 1 to 8 இருக்குது. அதை எப்படி எழுதுகிறோம், 1 bracket + 2 bracket + 8 bracket. இதை இன்னொரு டைம் எழுதிக்கிறோம், 1 bracket + 2 bracket + 8 bracket.
இப்போது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுலலாம் என்ன ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இதில் என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைனில் என்னென்ன இருக்குது, 1 1 நெக்ஸ்ட்டு 5. அடுத்த இதில் நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் லைனில் இருக்கிறது எழுத போகிறோம் 7 2 -1. அடுத்ததில் மேலே என்னெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோமோ அதை அப்படியே எடுத்து கீழே காப்பி பண்ண போகிறோம். 1 1 5 நெக்ஸ்ட்டு 7 2 -1. ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 இருக்குது. அப்போ 5 1s are 5 + 2 + 45 35 + 4 -9 1 + 2 + 40 7 + 4 -8. இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு இப்போது இதில் ப்ளஸ் சிம்பிளில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், மைனஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், முதல்ல 52 நெக்ஸ்ட்டு 30 43 3. இது என்னென்னா ஏபி. நமக்கு அடுத்தது என்ன வேணும், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்ன்றதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டிரான்ஸ்போஸ்னால் என்னது, ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், இல்லை காலம் ஏதாச்சும் ஒன்று மாற்ற போகிறோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் 52 43 அதை ஸ்லீப்பிங் லைனாக மாற்றிக்கலாம். அப்போ என்ன வரும், 52 43 நெக்ஸ்ட்டு 33. இதை இப்போ நம்ம ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட் மீன்ஸ் எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்னது, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் பி டிரான்ஸ்போஸ். பி மேட்ரிக்ஸ் நம்ம கொஷினில் இருக்குது, அதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்ன சொன்னேன், ஸ்டாண்டிங் லைனை ஸ்லீப்பிங் லைனாக மாற்றுறது. அப்போ இதில் 1 1 5 ஸ்டாண்டிங் லைன், அதை ஸ்லீப்பிங் லைனாக மாற்றிடுங்க. இப்போ என்ன வரும், 1 1 5 ஸ்லீப்பிங் லைனாக மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 7 2 -1. இப்போ இது பி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் மாற்றியாச்சு. பாருங்கள், இந்த பி மேட்ரிக்ஸ்க்கும் பி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள், அதான் டிரான்ஸ்போஸை மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸில் அதே மாதிரி ஸ்டாண்டிங் லைனை ஸ்லீப்பிங் லைனாக மாற்றினோம். 5 1ன்றது ஸ்டாண்டிங் லைன், அதை ஸ்லீப்பிங் லைனாக மாற்ற போகிறோம். அப்போ என்னது, 5 1 2 2 9 8. இது இப்போ ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ பி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏ டிரான்ஸ்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் இந்த எல்ஹெச்எஸில் ஏபி வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு 1 மார்க். இதில் 5 ஸ்டெப்பு கரெக்டாக வரும், 5 மார்க்ஸ். ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண 1 மார்க்கு, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண 1 மார்க். அப்போ எல்ஹெச்எஸ்க்கு 2 மார்க்ஸ் தான். ஆர்ஹெச்எஸ்க்கு தான் உனக்கு 3 மார்க்ஸ் கிடைக்க போகுது. என்னென்னா பி டிரான்ஸ்போஸ் எழுதுறதுக்கே 1 மார்க். அப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். பின்றது நமக்கு கொடுத்துட்டாங்க, அதில் பி டிரான்ஸ்போஸை அப்படியே ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுறதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1 மார்க். ஆக 5 ஸ்டெப்ஸ் 5 மார்க். இதை ரிமெம்பர் வச்சுக்கணும் நீங்கள் மனசுக்குள்ளே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதாவது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம எழுதிக்கிறோம். 1 1 5 7 2 -1. அதே மாதிரி நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் 5 1 2 2 9 8. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் ரூல் தான். ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன், எத்தனை ஸ்டாண்டிங் லைன் இருக்குது, 2 ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குது செகண்ட் மேட்ரிக்ஸில். அப்போ 2 டைம்ஸ் எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம், 1 bracket + 1 bracket + 5 bracket. அதை 2 டைம்ஸ் எழுதுகிறோம், இன்னொன்று டைம் எழுதுகிறோம். 1 bracket + 1 bracket + 5 bracket. நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் 7 2 -1 எடுத்துக்கிறோம். இப்போ அதை எப்படி எழுதலாம், 7 bracket + 2 bracket -1 bracket. அதை 2 டைம்ஸ் எழுதுகிறோம். 7 bracket + 2 bracket -1 bracket. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் 5 2 9 அதை எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்னது, செகண்ட் ஸ்டாண்டிங் லைன் 1 2 8 இதை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேலே என்னெல்லாம் எழுதணுமோ அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறோம். இப்போது அதை காப்பி பண்ணி போட்டாச்சு. இப்போ என்ன செய்கிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணி போட போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்னது, 5 2 45 1 2 40 நெக்ஸ்ட்டு 5 35 4 -9 7 + 4 -8. இப்போ இதில் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 52 43 33 அப்படின்னு கிடைக்குது. விச் இஸ் நத்திங் பட் த எல்ஹெச்எஸில் என்ன வந்ததோ அதே தான். அப்போது நம்ம என்ன எழுதிக்கிறோம், இதில் எல்ஹெச்எஸ் = ஆர்ஹெச்எஸ். இப்போ ஃபார்முலா எழுதுகிறோம், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் = பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு
13th question பார்க்கலாம். This is also very important question. 13th question பாருங்க, பார்க்க ரொம்ப சிம்பிளானது, ஆன்சரும் அதே மாதிரி தான். இதில் கரெக்டாக 5 லைன்ஸ் தான். அதுலையாவது 5 ஸ்டெப்ஸ் 5 போடணும் 12th சம்மில். இதில் நமக்கு இருக்க போகிறதே 5 ஸ்டெப்ஸ் 1 2 3 5 ஸ்டெப்ஸ் போட்டால் 5 மார்க்ஸ். திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி கொஷின். ஃபஸ்ட்டு பாருங்கள், இஃப் ஏன்னு ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஷோ தட் a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2 equal to O. O means ஓன்னு எந்த மேட்ரிக்ஸை நம்ம டினோட் பண்ணுவோம்னா 0 மேட்ரிக்ஸை டினோட் பண்ணுவோம். அப்போது இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வரக்கூடியது 0 மேட்ரிக்ஸாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சொல்யூஷன் போயிடலாம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2. இதில் a ஸ்கொயர் என்னன்றதை நம்ம போன சம்லேயே பார்த்தோம். a ஸ்கொயர்னா என்ன? ஏவை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ வாட் இஸ் a மேட்ரிக்ஸ்? 3 1 minus 1 2. This is A matrix. அப்போ அந்த மேட்ரிக்ஸை நம்ம 2 டைம்ஸ் எழுதிக்கிறோம். ஏன்னா A ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க, அதனால் 2 டைம்ஸ் எழுதுகிறோம். மைனஸ் 5 இன்ட்டு A கொடுத்துருக்காங்க, அப்போ A மேட்ரிக்ஸை எழுதிக்கிறோம். ப்ளஸ் 7 I2னா என்ன? போன சம்லே நான் சொன்னேன், I மீன்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ், அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் I2 அப்படின்னா 2 cross 2 ஆர்டர் உள்ள ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ 2 cross 2னா என்ன? 1 0 0 1. இதுதான் அந்த I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினில் இருக்கிறதுல ஏவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போது இந்த ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் ரூல் தான். ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் என்னது? 3 1. அதில் எத்தனை செகண்ட் மேட்ரிக்ஸில் எத்தனை ஸ்டாண்டிங் லைன் இருக்குது? 2 ஸ்டாண்டிங் லைன்ஸ் இருக்குது. அப்போது எத்தனை டைம் எழுத போகிறோம்? 2 டைம்ஸ் எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதலாம்? 3 bracket ப்ளஸ் 1 bracket. இன்னொரு டைம் எழுதுகிறோம் 3 bracket ப்ளஸ் 1 bracket. அதே மாதிரி செகண்ட் ஸ்லீப்பிங் லைன் மைனஸ் 1 bracket ப்ளஸ் 2 bracket. மைனஸ் 1 bracket ப்ளஸ் 2 bracket. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்? ப்ராக்கெட்டுக்குள்ளே எதை ஃபில்லப் பண்ண போகிறோம்? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் 3 மைனஸ் 1 ஃபில்லப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டிங் லைன் 1 2 ஃபில்லப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மேலே எதெல்லாம் எழுதணுமோ அதை அப்படியே கீழே எடுத்து நம்ம காப்பி பண்ணி எழுதிக்கிறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மாறாது. மேலே என்ன எழுதணுமோ அதே தான் கீழே இருக்கும். இந்த ப்ராசஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், மைனஸ் 5 இன்ட்டு ஏ, அதாவது 3 1 மைனஸ் 1 2 போட்டிருக்கோம். இப்போ இந்த 5 எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 5 3s are 15, 1 5s are 5, மைனஸ் 5 இன்ட்டு 5 மைனஸ் 5, 5 2s are 10. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 7 1 0 0 1 இருக்குது. 7 எடுமே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 7 0 0 7. 1ஆல் மட்டும் 7 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். இப்போ இதை போட்டாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போட்ட மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? 9 மைனஸ் 1 3 ப்ளஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 4. இதை வந்துச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றுமே சேஞ்ச் பண்ணல, அதனால் அதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? இங்கே மைனஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ண போகிறோம், ப்ளஸில் இருக்கிறத ஆட் பண்ணுறோம். ரெண்டும் ஒரே சிம்பிளாக இருந்தாலும் ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 9 மைனஸ் 1. 9 மைனஸ் 1 என்ன? சப்ராக்ட் பண்ணால் 8. 3 + 2 5. மைனஸ் 3 மைனஸ் 2. மைனஸ் 3 மைனஸ் 2னா என்ன? ரெண்டும் சேம் சிம்பிளில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணி அதே சிம்பிள் போடுங்க. அப்போ மைனஸ் 5. மைனஸ் 1 + 4. அப்போ என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். அப்போ என்ன ஆன்சர் வருது நமக்கு? 8 5 மைனஸ் 5 3. இப்போது மைனஸ் மற்ற ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஒன்றுமே ஆல்ட்ரு பண்ணலை, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 8 5 மைனஸ் 5 3 மேட்ரிக்ஸையும் 15 5 மைனஸ் 5 10 இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ண போகிறோம்னா எல்லாத்துக்கும் மைனஸ் கொடுக்கணும். 15க்கு மைனஸ், 5க்கு மைனஸ், இன்னொரு 5 இருக்குது பாருங்கள், அது ஆல்ரெடி மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போது சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது? 8 மைனஸ் 15 என்ன? 8 மைனஸ் 15 மைனஸ் 7. 5 minus 5 0, minus 5 plus 5 0, 3 minus 10 minus 7. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது பக்கத்தில்
இருக்க ப்ளஸ் 7007 அப்படியே எழுதிடுறோம். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் பாருங்கள், -70 0 -7 700 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? -7 + 7 என்னவாயிடும்? 0 ஆகிடும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0 0 0 0 அந்த மேட்ரிக்ஸ் அடிச்சிச்சு. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? இது ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம்? ஓ அப்படின்ற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். அப்போ A² -5A + 7I2 = O. இப்போ நம்மளை அது ஓன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. we proved. Do you understand the 3 questions? இன்னைக்கு நம்ம போட்ட இந்த 3 sumsமே very very important 5 mark questions. So listen carefully and do it in your notebook. Okay.